பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சாம்பலிலிருந்தும் உயிர்த்தெழ வைக்கும் கர்த்தர். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 1:9-10 வசனங்கள். யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, எந்த சூழ்நிலையில் போட்டாலும் எதிரே அழிந்து விடுவான் என்று என்னை நினைத்தாலும் நீ உயர்த்துவேன் என்று கையில் எடுத்தமைக்கு தோத்திரம். அதை இன்று இந்த செய்தியை கேட்பவர்களுக்கு நிரூபித்து காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலராகிய யோவான் வயது முதிர்ந்த காலத்தில் எபேசுவில் தங்கியிருந்து சுற்றிலும் உள்ள திருச்சபைகளில் ஊழியம் செய்து வந்ததாகவும், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டதாகவும், இதிலே இவன் இறக்கவில்லை. பின் ரோம அரசன் இவன் இங்கே இருந்தால் தான் தானே நோய்களை சுகமாக்குவான், அபிஷேகம் செய்வான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், சுவிசேஷம் சொல்லுவான், உன்னை நான் நாடு கடத்துகிறேன் பார், மனித சஞ்சாரமே இல்லாத இடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் பார் என்று நீ எப்படி ஊழியம் செய்வாய் என்று ஒரு சிறிய பத்ம தீவிலே கொண்டு போய் போட்டான். அந்த தீவு ஏசியன் கடலே தென்கிழக்கில் உள்ள தீவு. அங்கே கொண்டு போய் போட்டு விட்டார். பரலோகத்தின் தேவன் அப்போது இவர்களை பார்த்து நகைத்திருப்பார். ஏனெனில் இதுவரையில் வெளிப்படுத்தப்படாத ரகசியங்கள், உலகத்தின் முடிவு, சபையினுடைய நிலைமைகள், இனி செய்ய போகிற காரியங்கள் தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் யோவானை பார்த்து, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தை படியுங்கள். யோவான் பெற்ற ஒப்பற்ற தரிசனங்களை காணலாம். இதுவரையில் காணாத தரிசனத்தை அவன் கண்டான். மனிதன் ஒரு கதவை அடைத்தால் தேவ பிள்ளைகள் கர்த்தர் 7 கதவுகளை திறந்து விடுவார். ஆண்டவரின் மக்களுக்கு பல பேருக்கு இப்படிப்பட்ட நிலை அனுபவம், தனித்து விடப்பட்ட நிலைமை. காரணமே இல்லாமல் பகைக்கிறார்கள். நன்றாக பேசி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று பாராமுகமாக போகிறார்கள். மற்றவர்கள் இவர்களோடு பேச வேண்டாம் என்று சொல்லி தனிப்படுத்துவது. ஊழியம் செய்வர்களாக இருந்தால் இன்னும் நிலைமை மோசம். வாடகை வீட்டில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியரை திடீரென்று காலி செய்யுங்கள், ஊழியத்துக்கு வீடு கொடுத்ததால் எங்களை மிரட்டுகிறார்கள், உடனே காலி செய்யுங்கள் என்று வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது. இந்த ஊழியருக்கு யாரும் வீடு கொடுக்கக்கூடாது என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்டுப்பாடு பண்ணிக்கொள்வது. இவைகளெல்லாம் என்னுடைய கற்பனை அல்ல, நிஜத்தில் நடந்தது, இனியும் நடந்து கொண்டிருக்கிறதான் சொல்கிறேன். இப்படி உறவாலோ, குடும்பத்தாலோ, ஊர் மக்களாலோ, உடன் வேலை பார்ப்பவர்களாலோ, நண்பர்களாலோ, எப்படியோ இப்படி ஒரு பிரிவு, தனித்து விடப்பட்ட நிலை என்பவர்களுக்கு தான் இந்த செய்தி. பென்ஷன் பணம், சேவிங்ஸ் பணம் முழுமையும் கொடுக்கவில்லை என்பதற்காக பெற்ற பிள்ளைகளை பெற்றோரை ஒதுக்கிவிட்ட நிலை இவைகளின் காலத்தில் சகஜமாகிவிட்டது. ஆனால் கர்த்தரோ இதை கையில் எடுக்கிறார், பாசத்தோடு எடுக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை காட்டுகிறார். யோவான் ஆவியில் நிறைந்தபோது சிங்காசனத்தை வீற்றிருந்ததை கண்டதாக வெளிப்படுத்த 4 அதிகாரத்தில் காணலாம். அவர் இப்போதும் இந்த செய்தி எந்த மனநிலையோடு கேட்டுக்கொண்டிருந்தால், என் தேவன் ஜீவனுள்ள தேவன், உறங்காத தேவன், தூங்காத தேவன், இரக்கம் செய்கிற தேவன், மன உருக்கம் கொண்ட தேவன், தன் பிள்ளைகளின் விஷயத்தில் நடக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை ஏதோ வேடிக்கை பார்ப்பவர் போல பார்ப்பவர் அல்ல. அவர் சிங்காசனத்தில் சர்வ வல்லமையோடு தான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அமர்ந்திருக்கிறார். அதே இடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இது உண்மை. அந்த இடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த மேலான இடத்தை கொடுத்திருக்கிறார். கொலைசேர் 3 அதிகாரம் 1-4 வரை வாசியுங்கள். விசுவாசியுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். ஒருவர் உங்களை தொட முடியாது. உங்கள் மேல் கை போடுவதில்லை. உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழுவதில்லை. அவருடைய கட்டளை இல்லாமல் யாரும் இல்லை என்று உங்களை வேடிக்கை பார்க்கலாம். பரலோகமே உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கிறது என்பது இந்த எதிரிக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. உங்களை எத்தனையோ முறை ஆவியானவர் உணர்த்தினார், இவரிடமிருந்து நீ விலகிக்கொள் என்று. நீங்கள் இதை செய்யாததால் கர்த்தரே அவர்களை உங்களிடமிருந்து விலக்கிவிட்டார். அவர்கள் நினைக்கிறார்கள் உங்களை அவர்கள் விலக்கிவிட்டார்கள் என்று. இல்லை மகனே, மகளே, கர்த்தர் விலக்கிவிட்டார். உங்களோடு பேச விரும்புகிறார். பல காரியங்கள் வாழ்வில் நடக்கப் போவதை சொல்ல அவர் விரும்புகிறார். இந்த தனிமை என்ற தீவையும் உங்களையும் மாறி மாறி பார்த்து புழுங்காதீர்கள். கர்த்தரை பாருங்கள். நிறைய நேரம் எடுத்து அவரோடு ஐக்கியத்தில் இருங்கள். இந்த பீரியட் அற்புதமான பீரியட் என்பதை பின்னாளில் உணர்வீர்கள். உங்களை உருவாக்குகிறார் ஒரு பெரிய வேலைக்கு. ஆவியானவருடைய கைகோர்த்து கொள்ளுங்கள். பெரிதான தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் செய்த பிசினஸ், வேலை, ஊழியமோ எதுவோ
அவைகள் மறுமலர்ச்சி உண்டாகப் போகிறது. அதற்காகத்தான் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கிறார். தள்ளினவர்கள், ஒதுக்கினவர்கள் உங்களை தேடி வருவார்கள். தேவ வார்த்தை சொல்லுதுங்க, நான் சொல்லவில்லை. எரேமியா 15:18-19 வாசியுங்கள். ஏசாயா 57:13 வசனம், ஏசாயா 58:12 வசனம். சகலமானவர் உங்களிடத்து திரும்பி வருவார்கள், வர பண்ணுவார் கர்த்தர். அந்த நாட்கள் மிகவும் சமீபம். அப்பொழுது ஆவியின் முதிர்ச்சியையும் கர்த்தரின் அன்பையும் அவருடைய வாசனையும் காட்டுங்கள். காட்டில் இருந்த தாவீதை நோக்கி எல்லாரும் வந்தார்கள். இவர்கள் முதலில் பாராமுகமாய் இருந்தவர்கள். 1 நாளாகும் 12:8-18 வரை வாசியுங்கள். உம்முடைய தேவன் உனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. 1 நாளாகும் 12:22 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்ய மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல் மகா சேனையாக என்கிறது. தாவீதின் சேனை என்று சொல்லப்படவில்லை, தேவ சேனை என்று அழைக்கப்பட்டது. அப்படி நீங்கள் இருக்கும் இடத்தை ஊர் பக்கல் பெயரால் சொல்லி அந்த வீடு கர்த்தருடைய வீடு என்பார்கள். இயேசு அங்கு இருக்கிறார் என்று சொல்வார்கள். யாராவது ஒருவர் என்னோடு பேச மாட்டார்களா என்று ஏங்கின நீங்கள் எல்லாரும் உங்கள் வாய்மொழியை கேட்க கூடி வருவார்கள், யோசனை கேட்க வருவார்கள். கர்த்தரை முன்வைத்து பேசுங்கள். 1 ராஜாக்கள் 19 எலியா ஓடிப்போய் பயந்து கொண்டு சூரச்செடிகளுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டான். நான் சாக வேண்டும் என்றான். ஒரு சாதாரண ஒரு லேடிக்கு பயந்து கொண்டு சாகிறேன், தனிமை. கர்த்தர் தேடி வந்தார், ஆகாரம் கொடுத்து தூங்க வைத்தார். 3 பெரிய ஊழியங்களை கொடுத்தார், இதுவரை செய்யாத ஊழியங்களை கொடுத்தார். அப்படி தனிமை இருந்தால், நீங்களாகவே தனிமைப்பட்டு கொண்டாலும் தனிமைப்படுத்தினாலும் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். சிங்காசனத்தில் உங்களை அமர வைப்பார். உங்களது தனிமையையும் உங்கள் தீவையுமே பார்த்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு இடைபட மாட்டார். மனிதன் போட்ட தனிமை வழியை மனிதனை கொண்டே நீக்குவார். கர்த்தரை நோக்கி பிரகாசம் அடைவீர்கள். பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். தீவை பார்க்காதீர்கள், உங்களை பார்க்காதீர்கள். உங்களை பலப்படுத்த, உயர்த்த, சிங்காசனத்தில் அமர்த்த அவர் ஆயத்தமாகிவிட்டார். நீங்களும் இதற்கு ஆயத்தமானால் மட்டுமே தான் நடக்கும். கீழே பார்க்காதீர்கள், மேலே பாருங்கள். உயர உயர செட்டைகளை அடித்து கொண்டு எழும்பப் போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நான் தனியாக இருந்தாலும் நீர் என்னை தனித்து விடவில்லை. உன் கையில் நான் இருக்கிறேன். பிரியத்தின்படி செய்யுங்கள். என் முகம் சிந்தனை உங்களையே நோக்கி கொண்டிருக்கட்டும். கிருபை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இப்படி வாய்விட்டு சொல்லுங்கள். இன்று இருக்கும் இந்த நிலையையே சாதகமாக்கி கர்த்தர் என்னை உயர்த்தப் போகிறார். அல்லேலூயா.